கியாரா வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாலினிஸ் vlogs. கடந்த சில தினங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபலங்கள் பற்றிய பதிவேற்றங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். அதோட த சைக்காலஜி பிஹைண்ட் இட் அதை பற்றிலாம் நான் பேசியிருக்கேன். இன்றைக்கி வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஆனால் ஒரு பிரபலத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஷீஸ் நோ மோர் வித் அஸ். அவங்க உயிரி அவங்க மாய்ச்சிக்கிட்டாங்க. அவங்கள பற்றி தான் நான் பேச போகிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா மலேசியாவில் மிகவும் பிரபலமான ஒரு பெண்மணி. அவங்க ஜூலை 4 இல்லை 5ஆம் தேதி நினைக்கிறேன் அவங்க தன் உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க. அவங்கள பற்றி தான் நான் பேச போகிறேன். இவங்களோட பேர் ராஜேஸ்வரி அப்பாஹூ. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 61,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. டிக்டாக்ல மிகவும் பிரபலமானவங்க. டிக்டாக்ல ஈஷான்ற பேரில் இவங்க ரீல்ஸ் பதிவேற்றம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 29 வயது. அண்ட் இவங்களோட ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ, ரிலிஜன், குறிப்பாக சிவனை பற்றி நிறைய பேசி அவங்க பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ டன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனல் வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி அவங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் குவைட் பாப்புலர். there's a lot of following for her. அவங்களோட ரீல்ஸும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனது ரீதியாக நிறைய அச்சுறுத்தல்கள் வருது, அவங்க உயிருக்கு ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க போய் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இறக்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போய் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் வருது அப்படின்னு. என்ன நடந்துச்சுன்னா டிக்டாக்ன்ற பிளாட்ஃபார்மில், சமூக வலைத்தளத்தில் அவங்க லைவ் செஷன் போயிட்டு இருக்கும்போது அவங்கள ரொம்ப தகாத வார்த்தைகளால் சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது இப்போ மட்டும் நடக்கலை, உடனடியாக நடந்து இது அவங்க முடிவெடுக்கலை, கொஞ்ச நாளாகவே இது நடந்துட்டு இருக்குது. ஸோ அவங்களோட பிளாட்ஃபார்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தகாத வார்த்தைகள் பயன்படுத்தி அவங்கள பேசுறது, அண்ட் அந்த ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி அந்த ஃபேக் ஐடியில் இவங்க ஃபோட்டோவே போட்டு அசிங்கமாக பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க பிளாக் பண்ண மற்ற ஃபேக் ஐடிஸ்லாம் கிரியேட் பண்ணி அந்த ஃபேக் ஐடிஸ் மூலமாக இவங்க அவங்களுக்கு அச்சுறுத்தல். கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் இப்போ அரெஸ்ட் ஆகியிருக்காங்க இது சம்பந்தமாக. முதல்ல ஒரு 35 வயது பெண்ணை அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோமோட கேர்டேக்கராக இந்த பெண்மணி இருக்காங்க. அந்த 35 வயது மாதை அரெஸ்ட் பண்ணி விடிய காலையில் ஒரு 1:30 மணி போல் அரெஸ்ட் பண்ணி, இது மிகவும் பரவலாக பேசப்படும் ஒரு விஷயமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவோட ஊடகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் இந்தியன் மீடியா, இங்கிலீஷ் மீடியா, மலே, சைனீஸ் எல்லாத்துலேயும் இந்த நியூஸ் they've covered it, ரைட். அண்ட் இது அரசியல் ரீதியாகவும் பேசப்படுது. அது என்னன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போய் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க, நான் பிளாக் பண்ணாலும் தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க, நான் ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி இன்னொரு அக்கௌண்ட்டை திறந்தாலும் அந்த அக்கௌண்ட்லேயும் அவங்க இந்த மாதிரி எனக்கு அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க. இதற்கு பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த பெண்மணி மேக்கப் ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு இதில் மெர்க்யூரி லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால இது நாட் சேஃப் ஃபார் யூஸ் அப்படின்னு சொல்லி அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அந்த விற்பனை பாதிக்கப்பட்டதாகவும் அதனால தான் இந்த அச்சுறுத்தல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ தியரி, பட் வி டு நாட் நோ. இவங்க உண்மையான காரணம் என்ன, இதுக்கு பின்னணி யாரு அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் இந்த பெண்மணி அவங்க உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க. இதுக்கு மேலே என்னால் முடியல அப்படின்றது. பட் ஷி ரீச்ட் அவுட். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மலேசிய ஐக்கிய கட்சியோட துணைத் தலைவர் டேவிட் மார்ஷல் அப்படின்றவரை பார்த்து அவங்க பேசியிருக்காங்க. ஒரு சந்திப்பின் போது இந்த மாதிரி எனக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது, இந்த வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு வெறுப்பாயிடுச்சு, என்ன இந்த மாதிரிலாம் என்னை பேசுகிறாங்க, என்ன மட்டும் இல்லை குடும்பத்தாரை பற்றி எல்லாம் தப்பு பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க டேவிட் மார்ஷல்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா ஒரு டெம்பிளோட கேர்டேக்கர், அவங்க அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, அண்ட் ஷீஸ் காட் அ சிஸ்டர், ரைட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் வந்துட்டே இருக்குது, ஒரு கட்டத்தில் எனக்கு பாலியல் பலாத்காரம் ஒன்று பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒன்று கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்வாயரன்மெண்ட்டாக இருக்குது, எனக்கு ஹேவ் காட் சூசைடல் தாட்ஸ் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. அப்போ டேவிட் மார்ஷல் என்ன அவர் அட்வைஸ் பண்ணியிருக்காருன்னா கொஞ்ச நாள் நீ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் ஒரு ரெஸ்டட் டேக் அ பிரேக் ஃப்ரம் இட்.
அதிலெல்லாம் எங்கேயும் போகாமல் டோன்ட் ரீட் அபவுட் த கமெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணாமல் நீ கொஞ்சம் வந்து அமைதியாயிரு. ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆரம்பித்து நீ பண்ணு. இதுலேருந்து கொஞ்ச நாள் விடுபட்டு இருந்தேன்னா உனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் யூல் ஃபீல் பெட்டர்ன்ற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ ஷீ டஸ் இது வந்து அவங்க இறக்கிறதுக்கு 1 வாரமோ 2 வாரத்துக்கு முன்னாடி நடக்குது. ஆனால் இறக்கிறதுக்கு முதல் நாள் வந்து போய் போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பாருங்கள், என்னை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ண போகிறேன், உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்ற மெசேஜஸ் வருது, வீடியோஸ் வருது, எனக்கு வந்து என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்றது வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். பட் மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க இறந்து கிடக்குறாங்க. ரைட். ஸோ இது வந்து அரசியல் ரீதியாக எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை வந்து அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் மினிஸ்டர், மலேசியாவோட கம்யூனிகேஷன்ஸ் மினிஸ்டர் வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காரு. அதாவது இந்த கீபோர்ட் வாரியர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, முகம் தெரியாதவர்கள், ஒரு திரைக்கு பின்னாடி இருந்து கோழைகளாக ரொம்ப காவடிஸ், ரைட், ரொம்ப காவடா இன்னொரு யாராவது ஒரு ஃபோட்டோவை போட்டு இன்னொருத்தவங்களோட முகத்தை வச்சுக்கிட்டு நம்ம அக்கௌண்ட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அந்த பார்க்குறது, அதை பற்றி தப்பாக கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து வெரி காவடிஸ், ரைட். அண்ட் அது வந்து ஏற்புடையதே கிடையாது. தே ஹேவ் நோ பெட்டர் லைஃப். ஏன்னா அவங்க நேரத்தை வந்து நல்ல மாதிரி இன்னும் அன்பு செலுத்தி அவங்க ஃபேமிலியோட இல்லை அவங்க சுற்றும் நட்பு சேர்ந்து வாழ்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மலேசியா சிங்கப்பூர் சொல்ல கேப்போ பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் கொடுக்கறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. பட் இதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் கிடையாது. அதை தான் இங்கே வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. தே வாண்ட் டு பி ஏபிள் டு see other people suffer, ரைட். அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. ஸோ அது இட்ஸ் a different topic for another day. கம்யூனிகேஷன்ஸ் மினிஸ்டர், மலேசியாவோட கம்யூனிகேஷன்ஸ் மினிஸ்டர் வந்து இதை வன்மையாக கண்டிச்சு வந்து சட்டசபையில் வந்து இதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி சைபர் புல்லிங் வந்து இது வந்து ஒரு கேஸ் நார்மலி அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. மெனி பீப்புள் சஃபரிங் இன் சைலன்ஸ். இந்த மாதிரி அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த சைபர் புல்லிங் வந்து we call it cyber bullying, right? இந்த சைபர் புல்லிங்கள் வந்து பிரபலங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குஷ்பு இருக்கிறாங்க. குஷ்புவோட குழந்தைகள் அவங்களையே வந்து விட்டு வைக்கல. இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா ஜோதிகாவுக்கு வந்து நிறைய அவங்களோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் போடப்படுது. இந்த மாதிரி அவங்கள ரொம்ப தகாத வார்த்தைகள் பயன்படுத்தி அவங்கள வந்து நிறைய பேசி. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி லாட் ஆஃப் பீப்புள் ஆர் சஃபரிங், ஆனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து அவர் முன்மொழிஞ்சிருக்காரு பிரதமர்கிட்ட, மலேசியாவின் பிரதமர் அன்வார் கிட்ட, ரைட். ஸோ சட்டசபையில் பேசப்பட்டு இதுக்கு வந்து ஒரு தீர்வு காண போகிறாங்க. ஆஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் தட் பீப்புள் ஹவ் பின் சஜஸ்டிங். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுக்க முடியும், மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் திறக்கக்கூடாது, இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து ஒரு அக்கௌண்ட் தான் ஒரு பிளாட்ஃபார்மில் அப்படின்ற மாதிரியும். இந்த மாதிரி சைபர் புல்லிங் யாருன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து வன்மையான தண்டனைகள் கொடுக்கப்படணும், அவங்க அரெஸ்ட் பண்ணணும், அவங்க வந்து சிறைச்சாலையில் வந்து அவங்களை அடைக்கணும். இப்படி வந்து பல விஷயங்கள் பேசப்படுது. பட் அரசியல் ரீதியாக இதுக்கு எப்படியாவது ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு அந்த கம்யூனிகேஷன்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி அப்பாவோட ஃபியூனரலுக்கும் அவர் போய் அட்டென்ட் பண்ணி அவருடைய ஆழ்ந்த அனுதாபங்களை அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மாவும் அவங்க சிஸ்டர் அவங்க அப்பா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட குழந்தை இறந்ததுக்கு எனக்கு நியாயம் வேணும், இந்த மாதிரி அவங்கள அச்சுறுத்தல் பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிங்கன்னு. இப்போ வந்து 35 வயது பெண்மணி முதல்ல வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தொடர்ந்து இன்னும் 9 பேர் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க குடும்பத்தை சேர்ந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியிலேருந்து சில பேர் கூட இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். பட் வாட் எவர் செட் அண்ட் டன், இந்த சைபர் புல்லிங் அப்படின்றது வந்து முகம் தெரியாதவர்கள், தைரியம் இல்லாதவர்கள், கோழைகள், அவங்க வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க, ரைட். ஸோ அதுக்கு அப்பாற்பட்டு உங்கள் சுற்று வட்டாரத்தில் யாராவது இஃப் சம்மன் இஸ் ட்ரைங் டு ரீச் அவுட் டு யூ லைக் ஹவு ஷீ ஹஸ் டன் வித் டேவிட் மார்ஷல். ராஜேஸ்வரி வந்து டேவிட் மார்ஷல்கிட்ட பேசி இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வருது, இனிமேல் வாழவே பிடிக்கல அப்படின்ற ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்கள தொடர்ந்து கண்காணித்து வரணும். நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்க, எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க, இவங்களுக்கு வந்து அவங்களோட வேதனைகளை வலிகளை வந்து வெளிப்படையாக சொல்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு தெரியாதவர்களாக இருப்பாங்க. அவங்களையும் நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்கணும், ரைட். there was one beautiful advertisement about how இந்த ஜாலியாக இருக்கிறவங்க வந்து அவர் வந்து உயிரை எடுக்கிறாரு, அதாவது தன் உயிரை மாய்ச்சிக்கிறாருன்றது விஷயம். that was a very good, very hard hitting
அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு கிடைச்சது, நான் அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரைட்? ஸோ அந்த மாதிரி உங்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க யாராவது சிரிச்சுக்கிட்டே ஒரு சும்மா ஐயோ இதெல்லாம் என்ன வாழ்க்கை, இனிமேல் வாழவே தேவையில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு ஜோக் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை டக்குன்னு பிடிச்சிக்குங்க. சம்டைம்ஸ் ஆல் தி நீட் இஸ் அ லிசனிங் இயர். நம்ம அவங்களோட மனசில் இருக்கிற வேதனையை, ஆதங்கத்தை நம்ம கேட்டாலே வந்து நிறைய நேரங்களில் வந்து we don't have to give them solutions, but அந்த கேட்கறதுக்கு யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்களே அப்படின்றது ஒரு விஷயம். அண்ட் மற்றபடி நம்மளால் என்ன மாதிரி உதவி பண்ண முடியுன்றது நம்ம வந்து செய்யணும். அதாவது இவங்களுக்கு மன ரீதியாக சில இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ மனோ தத்துவ நிபுணர்கள் அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம். இல்லை இவங்க வந்து are you okay அப்படின்னு நம்ம கேட்கலாம். சில நேரங்களில் வந்து hey, how are you? Free for the next 15 minutes, let's talk அப்படின்னு ஏதாவது ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா இட் குட் பி அடுத்த 15 மினிட்ஸ் எனக்கு நீ ஒதுக்க முடியுமா, நான் உன்னோட பேசணும், எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்றத வந்து அது அப்படி கூட அவங்க கேட்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ரீச் அவுட் பண்ணுறவங்க எப்போதுமே சும்மா கால் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காம give them that few minutes to see if everything is okay. அன்பே சிவம். நன்றி, வணக்கம்.